வணக்கம் மாணவர்களே. குருகுலம் கல்வி நிகழ்ச்சி திட்டத்தினூடாக மற்றுமொரு இணைந்த கணிதம் பாடவேளையில் உங்களை சந்திக்கின்றோம். அந்த வகையில் இந்த பாடவேளையானது இணைந்த கணிதம் 1 பகுதியில் காணப்படுகின்ற தொகையீடு எனும் பாட அலகு தொடர்பில் ஆராய்ந்து வருகின்றோம். ஆகவே கடந்த சில வகுப்புகளில் தொகையீடு தொடர்பான விடயங்களை ஆராய்ந்திருக்கின்றோம். இன்றைய வகுப்பில் மேலதிக விடயங்களை ஆராய இருக்கின்றோம். நல்லது மாணவர்களே, இணைந்த கணிதம் 1 எனும் பாடத்திலே பரீட்சை வினாத்தாளிலே பகுதி பியிலே 15வது வினாவாக ஒவ்வொரு வருடமும் இந்த வினா எங்களுக்கு அமைந்திருக்கின்றது. ஆகவே அந்த வினாவிலே பிரதானமாக 3 பகுதிகளை நாங்கள் கூறலாம். அந்த வகையில் ஒரு பகுதியானது விகிதமுறு சார்புகளை தொகையிட வேண்டிய வினாவாக அமையும். அதாவது விகிதமுறு சார்புகளை பகுதி பின்னங்களாக மாற்றிய பின்னர் தொகையிட வேண்டிய வினாவாக பெரும்பாலும் அமையும். அதே போல 2வது வினாவானது தொகையீடு தொடர்பான பாடத்திலே 2வது பெரும்பகுதி வினாவானது பகுதிகளாக தொகையிடுதல், பெருக்கல் வடிவில் காணப்படுகின்ற சார்புகளை பகுதிகளாக தொகையிடுதல் என்ற விடயத்திலே அமையும். அதே போல அடுத்ததாக அமைகின்ற வினா பிரதியீட்டு முறை மூலம் தொகையிடுதல். ஆகவே இன்றைய பாடவேளையில் நாங்கள் சார்புகளை பிரதியீடு ஒன்றின் மூலம் எவ்வாறு தொகையிடுவது, பிரதியீடு என்றால் என்ன, பிரதியீடுகளை எவ்வாறு வழங்குவது என்பது தொடர்பில் நாங்கள் ஆராயலாம். ஆகவே பாடத்துக்கு செல்லுவோம். ஆகவே மாணவர்களே, கடந்த வகுப்புகளில் நாங்கள் பெற்ற நியம வடிவங்கள் உங்களுக்கு தெரியும். தொகையீடு சார்புகளை தொகையிடுவதற்கு ஒரு குறித்த முறை காணப்படாத காரணத்தினால் சார்புகளை தொகையிடுவதற்குரிய சில நியம வடிவங்களை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அந்த வகையில் பெறுதி முடிவிலிருந்து பெற்றுக்கொண்ட நியம வடிவங்கள், இது முதலாவது நியம வடிவம், இது 2வது நியம வடிவம். அதாவது x to the power n என்ற வடிவில் ஒரு சார்பு அமையுமாக இருந்தால் அந்த சார்பினுடைய தொகையீடு இவ்வாறு நாங்கள் எழுதி கொள்ள முடியும். அதே போல் 1 கீழ் x என்ற வடிவில் ஒரு சார்பு அமையுமாக இருந்தால் அந்த சார்பினுடைய தொகையீடு இவ்வாறு எழுதி கொள்ள முடியும். இது நாங்கள் ஏற்கனவே பெற்றிருக்கின்றோம், பெறுதி முடிவிலிருந்து பெற்றிருக்கின்றோம். அதுபோல அடுக்குக்குறி சார்புகளினுடைய தொகையீடு, விகிதமுறு வடிவில் காணப்படுகின்ற சார்பினுடைய தொகையீடு, அடுத்ததாக நாங்கள் திருகோண கணித சார்புகளினுடைய தொகையீடு, திருகோண கணித சார்புகள் வருமிடத்து இவ்வாறான நியம வடிவங்களை பயன்படுத்தி நாங்கள் தொகையிட்டிருக்கிறோம். அடுத்ததாக நேர்மாறு சார்புகள் தொடர்பான திருகோண தொகையீட்டு நியம வடிவங்கள், நேர்மாறு சார்புகள் தொடர்பான தொகையீட்டு நியம வடிவங்கள் பார்த்திருக்கின்றோம். அதிலே பெரும்பாலும் சைன் இன்வர்ஸ் எனும் வடிவம் முதலாவதாக காணப்படுகின்றது. அந்த வடிவத்திலிருந்து மேலும் 3 வடிவங்களை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். இந்த நியம வடிவங்கள் தொடர்பில் பயிற்சிகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். அடுத்ததாக tan இன்வர்ஸ் வடிவில் காணப்படுகின்ற நியம வடிவம், இந்த நியம வடிவத்திலிருந்து மேலும் 3 நியம வடிவங்களை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். ஆகவே இவை எமது அடிப்படை நியம வடிவங்களாக காணப்படுகின்றன. அடுத்ததாக நாங்கள் அடிப்படை நியம வடிவங்களை பெற்ற பின்னர் சார்புகளினது வகைகளை நாங்கள், அதாவது விகிதமுறு சார்புகளை எவ்வாறு தொகையிடுவது என்பது தொடர்பில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய வகுப்பிலே நாங்கள் பிரதியீடு என்று எவ்வாறு வழங்குவது, ஒரு சார்புக்கு எவ்வாறு பிரதியீட்டை தெரிவு செய்வது, பிரதியீடு என்றால் என்ன, அதை எவ்வாறு வினாக்களில் பயன்படுத்துவது என்பது தொடர்பில் நாங்கள் பார்க்கலாம். ஆகவே மாணவர்களே, ஒரு சார்பானது ஒரு குறித்த எக்ஸிலான சார்பினை எடுத்துக்கொள்வோம். ஒரு சார்பு ஒன்று எக்ஸிலே காணப்படுகின்றது. அந்த சார்பினை நாங்கள் பிரதியீடு ஒன்றினை கொடுப்பதன் மூலம் வேறொரு வடிவத்துக்கு நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம். அதாவது எக்ஸிலிருந்து ஒரு டி, எக்ஸுக்கு பதிலாக நாங்கள் டீயிலே மாற்றிக்கொள்ளலாம், அல்லது எக்ஸுக்கு பதிலாக வேறொரு வடிவம் ஜூவிலே மாற்றிக்கொள்ளலாம். ஆகவே பிரதியீடு என்பது என்னென்னு சொன்னால், ஒரு சார்பு சிக்கலான சார்பொன்றிற்கு தகுந்த பிரதியீடொன்றினை வழங்குவதன் மூலம், சிக்கலான சார்பொன்றிற்கு தகுந்த பிரதியீடொன்றினை வழங்குவதன் மூலம் அந்த சார்பினை சிம்பிளான வடிவத்துக்கு மாற்றிக்கொள்ள முடியும். ஆகவே எமது பாடத்திட்டத்திலே சிக்கலான சார்புகள் எனப்படுவது என்ன என்று சொன்னால், எங்களிடம் சில நியம வடிவங்கள் காணப்படுகின்றன, அடிப்படை நியம வடிவங்கள். ஆகவே எங்களுக்கு தரப்படுகின்ற
சார்புகளை நாங்கள் தொகையிட வேண்டிய தேவை இங்கு உள்ளது. ஆகவே சார்புகளை தொகையிடுவதற்கு எமது நியம வடிவங்களுக்கு ஏற்றால் போல அந்த சார்புகள் அமையாத விடத்து நாங்கள் அந்த சார்புகளுக்கு சில பிரதியீடுகளை நாங்கள் கொடுப்பதன் மூலம் எமது நியம வடிவத்தில் காணப்படுகின்ற வடிவத்திற்கேற்ப அந்த சார்புகளை நாங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். ஆகவே பிரதியீட்டின் மூலம் நியம வடிவத்தில் காணப்படுகின்ற சார்புகளாக தரப்பட்ட ஒரு சார்பினை நாங்கள் மாற்ற முயற்சி செய்ய வேண்டும். ஆகவே பெரும்பாலும் எமது வினாக்களில் பிரதியீடுகள் இந்த வினாவிற்கு எவ்வாறு பிரதியீடு கொடுப்பது என்பது பெரும்பாலும் வினாக்களில் தரப்பட்டிருக்கும். அதனை பயன்படுத்தி நாங்கள் அந்த வினாக்களை மாற்றிக்கொள்ள முடியும். பிரதியீட்டின் மூலம் அந்த வினாக்களை எமது நியம வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ள முடியும். அதைவிட சில வடிவங்களை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். அதாவது சார்புகள் இவ்வாறான வடிவத்தில் காணப்படும் சார்புகளுக்கு இந்த மாதிரியான பிரதியீடுகளை நாங்கள் கொடுக்கலாம் என்பது தொடர்பிலும் நாங்கள் இங்கு ஆராயலாம். பெரும்பாலும் வினாக்களில் கடந்த கால வினாக்களை பார்க்கும் பொழுது அங்கு பிரதியீடுகள் தரப்பட்டு வினாக்கள் கேட்கப்படுவது வழமை. நல்லது மாணவர்களே, பிரதியீடு என்பது என்ன, அதை நாங்கள் எவ்வாறு பயன்படுத்துவது என்பது தொடர்பில் இங்கு பார்க்கலாம். அதாவது ஒரு குறித்த சார்பொன்றினுடைய தொகையீடுகளுக்கு தேவை. இந்த சார்பு எக்ஸிலான சார்பு என கருதுகிறோம். இந்த எக்ஸிலான சார்பானது தொகையிடக்கூடியதாக எங்களிடம் காணப்படுகின்ற நியம வடிவத்துக்கு ஏற்ற மாதிரியாக நமக்கு இல்லாத சந்தர்ப்பங்களில் நாங்கள் அதற்கு ஒரு பிரதியீட்டினை வழங்க முயற்சி செய்வோம். ஆகவே இங்கு எக்ஸிலான சார்புக்கு ஒரு பிரதியீடினை கொடுக்கின்றோம். ஆகவே நாங்கள் கொடுக்கின்ற பிரதியீடு, அதாவது நாங்கள் சாதாரணமாக பார்க்கின்றோம் எக்ஸிலான சார்புக்கு ஒரு டி, அதாவது எக்ஸமன் டி என்ற ஒரு பிரதியீட்டை வழங்குவோமாக இருந்தால் எக்ஸிலே காணப்படுகின்ற இந்த சார்பானது டீயிலே மாறிக்கொள்ளும். ஆகவே நாங்கள் இது உதாரணமாக பார்க்கின்றோம். எக்ஸிலே காணப்படுகின்ற இந்த சார்பு எக்ஸமன் டி என ஒரு பிரதியீட்டினை வழங்குவதன் மூலம் எக்ஸிலே காணப்படுகின்ற இந்த வினாவினை நாங்கள் வேறொரு மாறிக்கு நாங்கள் மாற்றிக்கொள்கின்றோம். ஆகவே அவதானிக்கலாம். ஆகவே மது வினா தரப்பட்ட வினாவிலே fx × dx என்ற வடிவத்திலே காணப்படுகின்றது. ஆகவே இந்த வினா x எனும் மாறியில் காணப்படுகின்றது. ஆகவே எக்ஸுக்கு பதிலாக அல்லது சார்பில் காணப்படுகின்ற ஒரு எக்ஸ் என்ற சார்புக்கு பதிலாக வேறு ஒரு மாறியினை நாங்கள் வழங்குவதன் மூலம் எமது நியம வடிவங்களுக்கு ஏற்றாற்போல் அந்த சார்பினை மாற்றிக்கொள்ள நாங்கள் முயற்சி செய்யலாம். ஆகவே நாங்கள் இங்கு எக்ஸுக்கு நேரடியாக டி என பிரதியீட்டை வழங்குகிறோம் என்று வச்சுக்கொள்ளலாம். ஒரு நாளும் எங்களுக்கு எக்ஸ் என்ற மாறிக்கு நேரடியாக எக்ஸமன் டி என்ற ஒரு பிரதியீடு கொடுக்கிற சந்தர்ப்பம் எங்களுக்கு அமையாது. அவ்வாறு கொடுப்பதன் மூலம் எங்களுக்கு எந்தவித நன்மையும் அமையாது. ஆனால் இந்த உதாரணத்துக்காக நாங்கள் இங்கு பார்க்கலாம். எக்ஸமன் டி என்ற பிரதியீட்டை கொடுப்பதன் மூலம் எக்ஸிலான இந்த சார்பினை, எக்ஸ் எனும் மாறியில் காணப்படுகின்ற சார்பினை நாங்கள் டீக்கு மாற்றிக்கொள்ளலாம். ஆகவே இங்கு சார்பிலே எங்கெங்கே எக்ஸ் காணப்படுகின்றதோ அங்கெல்லாம் எக்ஸுக்கு பதிலாக நாங்கள் டீயினை வழங்க வேண்டும். அதைவிட டிஎக்ஸுக்கு பதிலாக நாங்கள் டிஎக்ஸ் ஆனது எக்ஸிலே காணப்படுகின்றது, டீயிலே நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆகவே பிரதியீட்டை கொடுப்பதற்கு முன்னர் நாங்கள் பிரதியீடு கொடுத்ததற்கு அடுத்ததாக டிஎக்ஸுக்கும் டிடிக்குமான தொடர்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். டிஎக்ஸுக்கும் டிடிக்குமான தொடர்பை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே எக்ஸமன் டி என்னும் வடிவத்திலே இருபுறமும் எக்ஸ் குறித்து நாங்கள் வகையிட்டு கொள்ளலாம். எக்ஸும் மாறிதான், டீயும் மாறியாக காணப்படுகின்றது. இருபுறமும் எக்ஸ் குறித்து நாங்கள் வகையிடலாம், அல்லது இருபுறமும் டி குறித்தும் நாங்கள் வகையிட்டு கொள்ளலாம். அவ்வாறு வகையிட்டு கொள்வதன் மூலம் நாங்கள் டிஎக்ஸுக்கும் டிடிக்குமான தொடர்பினை நாங்கள் இங்கு பெற்றுக்கொள்கின்றோம். ஆகவே தரப்பட்ட வினாவிலே டிஎக்ஸ் காணப்படும் இடத்து டிஎக்ஸுக்கு பதிலாக இவ்வாறு நாங்கள் டிடி என மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆகவே வினாவானது எக்ஸ் எனும் மாறியிலே காணப்படுகின்றது. நாங்கள் எக்ஸுக்கு பதிலாக டி எனும் மாறியினை பயன்படுத்தி பிரதியீட்டை வழங்குகிறோம். ஆகவே வினா முற்றாக டீயிலே மாற வேண்டும். ஆகவே எஃப்எக்ஸுக்கு பதிலாக எஃப்எக்ஸ் எனும் சார்பினை நாங்கள் பிரதியீட்டு கொடுக்கும் பொழுது, எஃப்எக்ஸ் எனும் சார்புக்கு டீயிலான பிரதியீட்டை வழங்கும் பொழுது சார்பு முற்றாக டீயிலான ஒரு சார்பாக மாறிவிடும். ஆகவே எஃப் ஆஃப் டீயிலான ஒரு சார்பாக மாறிக்கொள்ளும். ஆகவே இந்த வினாவினை நாங்கள் எவ்வாறு மாற்றலாம் என்று சொன்னால், எக்ஸுக்கு பதிலாக டீயிலே மாற்றிக்கொள்ள இருக்கின்றோம். ஆகவே எஃப் ஆஃப் எக்ஸ் ஆனது எஃப் ஆஃப் டீயாக இங்கு அமையும்.
அதே போல் டிஎக்ஸுக்கு பதிலாக நாங்கள் இங்கு டிடி என வழங்கிக் கொள்ளலாம், டிடி என எழுதி கொள்ள முடியும். ஆகவே எஃப் ஆஃப் டி டிடி என இந்த வினா மாறிக்கொள்கின்றது. ஆகவே ஒரு பிரதியீடு நாங்கள் கொடுக்கின்றோம், அதாவது தரப்பட்ட சார்பு எக்ஸிலான சார்பிற்கு வேறொரு பிரதியீடு டீயிலான ஒரு பிரதியீட்டை வழங்கும் பொழுது அந்த சார்பு முற்றாக டீயிற்கு மாறிக்கொள்கின்றது. அவ்வாறு பிரதியீட்டை கொடுப்பதன் மூலம் நாங்கள் கற்று வைத்திருக்கின்ற நியம வடிவங்களுக்கு ஏற்றதாற்போல அந்த வினா அமையும். ஆகவே ஒரு வினா ஒன்றினை இங்கு அவதானிக்கலாம். இங்கு எக்ஸ் கனம் இன்டு டிஎக்ஸ் என்ற வடிவிலே இங்கு காணப்படுகின்றது. இங்கு நாங்கள் இந்த சார்பானது எக்ஸிலே காணப்படுகின்றது. நாங்கள் ஒரு பிரதியீட்டினை வழங்குவோம். ஆகவே வினாவிலே சிறிய மாற்ற முறை செய்யலாம். அதாவது இங்கு எக்ஸ் வர்க்கத்துக்கு டி என பிரதியீட்டை வழங்கும் பொழுது அந்த வினாவில் எவ்வாறு மாற்றங்கள் நடைபெறுகிறது என்பதை இங்கு நாங்கள் அவதானிக்கலாம். ஆகவே எக்ஸ் வர்க்கம் சமன் டி ஆக காணப்படும். ஆகவே பிரதியீடு கொடுத்ததுக்கு அடுத்ததாக நாங்கள் டிஎக்ஸுக்கும் டிடிக்குமான தொடர்பினை பெற வேண்டும். ஆகவே எக்ஸிலான சார்பினை நாங்கள் டிக்கு மாற்றியிருக்கின்றோம். ஆகவே இருபுறமும் எக்ஸ் குறித்து வகையிடலாம் அல்லது இருபுறமும் டி குறித்து வகையிடலாம். ஆகவே நாங்கள் எக்ஸ் குறித்து வகையிடுவோமாக இருந்தால் எக்ஸ் வர்க்கத்தினுடைய வகையீடானது 2x சமன் டிடி பை டிஎக்ஸ் ஆக காணப்படுகின்றது. 2x சமன் டிடி பை டிஎக்ஸ் ஆக காணப்படுகின்றது. இதிலிருந்து டிஎக்ஸுக்கும் டிடிக்குமான தொடர்பு எங்களுக்கு பெறப்படும். டிஎக்ஸுக்கும் டிடிக்குமான தொடர்பு பெறப்படும். ஆகவே 2x dx ஆனது dt ஆக அமையும். 2x dx ஆனது dt ஆக அமையும். ஆகவே இந்த வினாவிலை எக்ஸிலே காணப்படுகின்ற இந்த வினாவினை நாங்கள் வேறொரு மாறி எக்ஸ் எனும் மாறியிலே காணப்படுகின்ற இந்த வினாவை வேறொரு மாறி டி எனும் மாறிக்கு நாங்கள் மாற்றிக்கொள்கின்றோம். ஆகவே வினா எவ்வாறு வருகிறது என நாங்கள் பார்க்கலாம். இந்த வினாவிலே நாங்கள் ஒரு மாற்றமுடனே செய்யலாம். ஏனென்று சொன்னால் ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதாவது dt ஆனது 2x dx எனும் வடிவம் காணப்படுமாக இருந்தால் நாங்கள் dt என பிரதியிடலாம். 2x dx எனும் வடிவம் காணப்படுமாக இருந்தால் dt என பிரதியீடு கொடுக்கலாம். ஆகவே வினாவிலே அந்த வடிவத்தினை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். ஆகவே எக்ஸ் கனத்தினை நாங்கள் இவ்வாறு எழுதி கொள்ளலாம். எக்ஸ் வர்க்கம் இன்டு எக்ஸ் என்ற வடிவிலே நாங்கள் எழுதி கொள்ளலாம். தற்போது பிரதியீட்டினை நாங்கள் கொடுப்போம். நாங்கள் தெரிவு செய்த பிரதியீடு எக்ஸ் வர்க்கம் சமன் டி என்ற பிரதியீட்டினை நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம். எக்ஸுக்கும் டிக்குமான தொடர்பு, அதிலிருந்து டிஎக்ஸுக்கும் டிடிக்குமான தொடர்பினை நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக இருந்தால், இருபுறவும் எக்ஸ் குறித்து வகையிடுவதன் மூலம் பெற்றுக்கொள்வோமாக இருந்தால் 2x dx சமன் dt என்ற வடிவம் எங்களுக்கு பெறப்படுகின்றது. ஆகவே இங்கு 2x dxக்கு பதிலாக நாங்கள் dt என பிரதியிடலாம். ஆகவே இங்கு x dx காணப்படுகின்றது. ஒரு 2 பெருக்கி பிரிப்பதன் மூலம் 2 கீழ் 2 அதாவது 2 பெருக்கி பிரிப்பதன் மூலம் இந்த 2 இங்கு மாற்றி எழுதி கொள்ளலாம். ஆகவே 2x dxக்கு பதிலாக dt ஆகவும் இங்கு x வர்க்கத்துக்கு பதிலாக t ஆகவும் அமையும். ஆகவே எக்ஸிலான சார்பினை நாங்கள் முற்றாக வேறொரு மாறி டீயிலான சார்பாக மாற்றி இருக்கிறோம். அவ்வாறு மாற்றுவதன் நோக்கம் தரப்பட்ட சார்பு நியம வடிவத்துக்கு ஏற்றதாற்போல காணப்படாத சந்தர்ப்பங்களில் தகுந்த பிரதியீடை வழங்குவதன் மூலம் நியம வடிவத்துக்கேற்ப அந்த வினா மாறிக்கொள்ள வேண்டும். ஆகவே தற்போது வினா டி இன்டு டிடி ஆக அமைகின்றது. ஆகவே டீயினுடைய டி குறித்த தொகையீடு எங்களுக்கு தெரியும். t²/2 சக c ஆக காணப்படும். ஆகவே இங்கு அவதானிக்க வேண்டிய விடயம், ஒரு பிரதியீடொன்றினை நாங்கள் பயன்படுத்தும் பொழுது எக்ஸிலான சார்புக்கு ஒரு பிரதியீடு எக்ஸிலான சார்புக்கு நாங்கள் இங்கு டீயிலான ஒரு பிரதியீட்டை வழங்குகிறோம். ஆகவே பிரதியீட்டினை வழங்கி நாங்கள் அந்த சார்பினை இலகுவாக தொகையிட்டு அந்த விடையினை பெற்றுக்கொள்கிறோம். தற்போது விடையானது டீயில் பெறப்படுகின்றது. ஆனால் டீ ஆனது நாங்கள் வைத்த ஒரு பிரதியீடு. ஆகவே விடையினை நாங்கள் கேட்ட கேள்வி எக்ஸிலான சார்பில் காணப்படுகின்றது. ஆகவே எக்ஸிலே நாங்கள் வழங்க வேண்டும். ஆகவே டீக்கு பதிலாக நாங்கள் போடலாம். டீக்கு பதிலாக எக்ஸ்கேடினை இங்கு பிரதியிட்டு விடையினை எக்ஸ் சார்பில் நாங்கள் வழங்கி கொள்ள வேண்டும். ஆகவே விடையானது எங்களுக்கு எவ்வாறு அமையும் ஆக இருந்தால்,
விடையானது எக்ஸ் டீக்கு பதிலாக எக்ஸ் வர்க்கத்தினை பிரதியிடலாம். ஆகவே எக்ஸின் 4/2 சக சியாக எங்களுக்கு விடை அமையும். அப்போ தரப்பட்ட வினாவிலே அதாவது இங்கு டி வர்க்கம் டீக்கு பதிலாக நாங்கள் எக்ஸ் வர்க்கத்தினை எழுதிக் கொள்கிறோம். ஆகவே டி 4/கீழ் எங்களுக்கு 4ஆக அமைய வேண்டும். ஏற்கனவே ஒரு 2 காணப்படுகின்றது. ஆகவே 2 தர 2, ஆகவே இங்கே ஒரு 2, ஆகவே எக்ஸின் 4/கீழ் 4. இங்கு விடையானது எக்ஸின் 4ஆம் அடுக்கின் கீழ் 4 சக சி என பெறப்பட வேண்டும். தொடர்ந்து மேலும் ஒரு வினாவுக்கு செல்லலாம். இந்த வினாவினை நாங்கள் அவதானித்தமாக இருந்தால் ஒரு சார்பு எக்ஸிலான சார்பு fx சமன் x இன்டூ ரூட் ஆஃப் 2x ஆக உண்டு என காணப்படுகின்றது. இது ஒரு சிக்கலான சார்பாக காணப்படுகின்றது. ஒரு சிக்கலான சார்பு காணப்படும் இடத்து, அதாவது இந்த சார்பானது நமது நியம வடிவத்துக்கு ஏற்றதாற் போல காணப்படவில்லை. ஆகவே இந்த சார்பினை நியம வடிவத்துக்கு ஏற்றதாக மாற்றும் முகமாக நாங்கள் ஏதாவது ஒரு பிரதியீடொன்றினை வழங்க வேண்டும். ஆகவே இந்த வினாவில் எங்களுக்கு காணப்படும் பிரச்சனை என்னவாக இருந்தால் இந்த வர்க்க மூலமானது பிரச்சனையாக காணப்படுகின்றது. ஆகவே இந்த வர்க்க மூலத்தை விடுவிக்கக்கூடியதாக ஒரு பிரதியீடொன்றினை வழங்க வேண்டும். வர்க்க மூலத்தினை விடுவிக்கக்கூடியதாக ஒரு பிரதியீடொன்றினை வழங்க வேண்டும். ஆகவே நாங்கள் 2x சக ஒன்றிற்கு பதிலாக இந்த வர்க்க மூலத்துக்குள்ளே காணப்படுகின்ற சார்புக்கு பதிலாக ஒரு நிறைவர்க்க வடிவத்தினை பிரதியீடாக நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம். ஆகவே இங்கு நாங்கள் வழங்கிக் கொள்கின்ற பிரதியீடானது 2x சக ஒன்றுக்கு பதிலாக ஒரு நிறைவர்க்கம், ஒரு டி வர்க்கம் அல்லது ஜூ வர்க்கம் என்ற மாதிரி நாங்கள் பிரதியீட்டினை கொடுத்து கொள்ளலாம். பிரதியீடு வழங்கியதற்கு அடுத்ததாக நாங்கள் செய்ய வேண்டியது dxக்கும் dtக்குமான தொடர்பு, அதாவது எக்ஸிலான சார்பினை டீயிலான சார்பாக மாற்றியிருக்கின்றோம். ஆகவே dxக்கும் dtக்குமான தொடர்பினை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே டி வர்க்கமானது, ஆகவே இருபுறமும் x குறித்து வகையிடுவதன் மூலம் எங்களுக்கு அந்த தொடர்பானது பெறப்படும். ஆகவே டி வர்க்கம் இருபுறமும் x குறித்து வகையிடுவோமாக இருந்தால் 2t இன்டூ 2t இன்டூ டீயினை எக்ஸ் குறித்து வகையிடும் பொழுது dt பை dx ஆக அது காணப்படும். இங்கு 2xனுடைய எக்ஸ் குறித்த வகையீடு 2 சக ஒன்றினுடைய எக்ஸ் குறித்த வகையீடு 0 காணப்படும். ஆகவே இதிலிருந்து dxக்கும் dtக்குமான தொடர்பினை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே dx ஆனது t இன்டூ dt ஆக எங்களுக்கு அமைகின்றது. dx ஆனது t இன்டூ dt ஆக அமைகின்றது. ஆகவே ஒரு சார்புக்கு தகுந்த பிரதியீடொன்றினை தெரிவு செய்த பின்னர் நாங்கள் செய்ய வேண்டியது அந்த dxக்கும் dtக்குமான தொடர்பினை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு பெற்றுக்கொண்ட பின்னர் வினாவில் காணப்படுகின்ற சார்பினை முற்றாக பிரதியீடு கொடுக்கப்பட்ட மாறியிலே நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இங்கு வினாவானது x எனும் மாறியிலே காணப்படுகின்றது. அதை முற்றாக நாங்கள் t எனும் மாறியிலே மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆகவே நாங்கள் அவதானித்தமாக இருந்தால் இது நமது வினாவாக இருக்கின்றது. நாங்கள் தெரிவு செய்த பிரதியீடு இதுவாக இருக்கின்றது. ஆகவே இதிலிருந்து x ஆனது, அதாவது 2x சக ஒன்றினை டீயிலே நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அதிலிருந்து நாங்கள் x சமன் xினை டீயிலே எவ்வாறு எழுதுவது என்பதை நாங்கள் எழுதி கொள்ளலாம். தேவை ஏற்படுத்தி நாங்கள் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கடுத்ததாக dxக்கும் dtக்குமான தொடர்பு நாங்கள் பெற்றிருக்கின்றோம். dxக்கும் dtக்குமான தொடர்பு நாங்கள் பெற்றிருக்கின்றோம். ஆகவே இந்த வினாவிலே நாங்கள் மாற்றம் செய்ய முடியும். எக்ஸிலான இந்த வினாவினை நாங்கள் டீயிலான வினாவாக மாற்றிக்கொள்ள முடியும். ஆகவே இங்கு 2x சக ஒன்றுக்கு பதிலாக டி வர்க்கத்தினை நாங்கள் போட்டுக்கொள்ள முடியும். ஆகவே வர்க்க மூலம் டி வர்க்கமானது டி என எங்களுக்கு கிடைக்கும். அதே போல் எக்ஸுக்கு பதிலாக நாங்கள் இங்கு எழுதி கொண்டிருக்கின்றோம். x சமன் டி வர்க்கம் சய ஒன்றின் கீழ் 2னை நாங்கள் பிரதியிடலாம். அதே போல் dxக்கு பதிலாக டி dtனை நாங்கள் எழுதி கொள்ளலாம். ஆகவே எமது வினாவானது எக்ஸிலே காணப்படும் வினாவினை, x எனும் மாறியிலே காணப்படும் வினாவினை வேறொரு மாறி டி எனும் மாறியிலே நாங்கள் மாற்றிக்கொள்கிறோம். அவ்வாறு மாற்றுவதன் மூலம் அந்த வினா இலகுவாக எமது நியம வடிவத்தில் காணப்படும் நியம வடிவங்களை பயன்படுத்தி தொகையிடக்கூடியதாக எங்களுக்கு அமையும். ஆகவே இவ்வாறு எக்ஸிலே காணப்படுகின்ற இந்த சார்பினை நாங்கள் டீயிலே மாற்றி இருக்கின்றோம். ஆகவே இங்கு
டி வர்க்கம் வர்க்கமூலத்துக்குள்ள டி வர்க்கம் காணப்படுகின்றது. அது டீயாக அமையும். இந்த டி வர்க்கத்தினால் நாங்கள் உள்ளுக்கு பெருக்கிக் கொள்ளும் பொழுது, அடைப்பை நீக்கிக் கொள்ளும் பொழுது டீயின் 4ஆம் அடுக்கு சக டி வர்க்கம் ஆக எங்களுக்கு அமையும். ஆகவே நாங்கள் தனித்தனியே பெருக்கி இருக்கின்றோம். டீயினால் முதலே பெருக்கி இருக்கும் பொழுது டி கணம் சக டீயாக அமைகின்றது. இங்கு மேலும் ஒரு டி காணப்படுகின்றது. ஆகவே அந்த வினாவானது டீயின் 4ஆம் அடுக்கு சய டி வர்க்கத்தின் கீழ் 2 எனும் வடிவிலே எங்களுக்கு அமைகின்றது. ஆகவே எக்ஸிலான இந்த சார்பினை நாங்கள் இவ்வாறு டீயிலான சார்பாக மாற்றிக்கொள்கிறோம். மாற்றிய பின்னர் இந்த வடிவத்தினை இலகுவாக தொகையிடக்கூடியதாக இருக்கும். அதாவது 1/2 மாறிலியினை பொதுவெடுத்த பின்னர் 1/2 மாறிலியினை பொதுவெடுத்த பின்னர் இரு வேறு சார்புகளினுடைய கழித்தல், இரு வேறு சார்புகளினுடைய கழித்தல் வடிவிலே அந்த வினா அமைகின்றது. ஆகவே தனித்தனி சார்புகளினுடைய தொகையீட்டினை நாங்கள் அவதானித்தமாக இருந்தால் அது எக்ஸினுடைய எண்ணாம் அடுக்கென்ற வடிவிலே காணப்படும். எக்ஸினுடைய எண்ணாம் அடுக்கென்ற வடிவிலே காணப்படும். ஆகவே நாங்கள் கற்று வைத்திருக்கின்ற நியம வடிவமாக அது அமைகின்றது. ஆகவே டீயின் 4ஆம் அடுக்கினுடைய தொகையீடு எங்களுக்கு கண்டுகொள்ள முடியும். அதே போல் டி வர்க்கத்தினுடைய தொகையீடு கண்டுகொள்ள முடியும். ஆகவே மாறிலியினை நாங்கள் வைத்துக்கொண்டு டீயின் 4ஆம் அடுக்கினை தொகையிடும் பொழுது டீயின் 5/5 சய டி வர்க்கத்தினை தொகையிடும் பொழுது டீயின் 3/3 அது அமையும். ஆகவே இவ்வாறு நாங்கள் இலகுவாக தொகையிட்டு கொள்ள முடியும். தரப்பட்ட சார்பு ஆனது எமது நியம வடிவத்துக்கேற்ற முறையில் காணப்படாத விடத்து நாங்கள் தகுந்த பிரதியீடனை கொடுத்து அந்த சார்பினை முற்றாக பிரதியீடு கொடுக்கப்பட்ட மாறிக்கு மாற்றிய பின்னர் இலகுவாக தொகையிடலாம். தொகையிட்ட விடையானது எங்களுக்கு பிரதியீடு கொடுக்கப்பட்ட மாறியிலே காணப்படும். பின்னர் நாங்கள் வினாவில் காணப்படுகின்ற மாறியிலே மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆகவே இங்கு டீக்கு பதிலாக எக்ஸிலே நாங்கள் எழுதி வினாவினை மாற்றி நாங்கள் விடையை கொடுக்க வேண்டும். ஆகவே இங்கு டி இவ்வாறு எங்களுக்கு விடை அமைந்திருக்கின்றது. டீயிலே இந்த விடை அமைந்திருக்கின்றது. டீயானது நாங்கள் வைத்த கணியமாக காணப்படுகின்றது. ஆனால் டீக்கு பதிலாக நாங்கள் வர்க்கமூலம் 2x சக ஒன்றினை நாங்கள் எழுதி கொள்ள முடியும். ஆகவே 2x சக ஒன்றினுடைய அரையாம் அடுக்கு, ஆகவே டீயினுடைய 2x சக ஒன்றினுடைய அரையாம் அடுக்கு முழுவதின் 5ஆம் அடுக்கானது 2x சக ஒன்றினுடைய 5/2ஆம் அடுக்கு என எங்களுக்கு பெறப்படும். ஆகவே இவ்வாறு நாங்கள் இந்த விடையினை எழுதி கொள்ள முடியும். ஆகவே பிரதியீடு எனும் அலகிலே எமது வினாவானது, அதாவது தரப்பட்ட வினாவானது நியம வடிவத்துக்கு அமைய காணப்படாத சந்தர்ப்பங்களில் அவ்வினாவிலே நாங்கள் ஒரு பிரதியீட்டின் மூலம் அந்த வினாவில் ஒரு மாற்றத்தினை செய்து கொள்ள முடியும். அவ்வாறு மாற்றம் செய்த பின்னர் நமக்கு கிடைக்கின்ற வினாவானது நியம வடிவத்துக்கு ஏற்றதாற் போல அமையக்கூடியதாக நாங்கள் பிரதியீட்டினை வழங்க வேண்டும். அவ்வாறு மாற்றிய பின்னர் இலகுவாக தொகையிட்டு கொள்ள முடியும். ஆகவே மேலும் ஒரு வினாவுக்கு நாங்கள் செல்லலாம். இங்கு ஒரு வினா ஒன்று தரப்பட்டிருக்கின்றது. அதாவது 1/கீழ் e⁻x சக e⁻x என்ற வடிவிலே அந்த வினா அமைந்திருக்கின்றது. இந்த வினாவிற்குரிய பிரதியீட்டினை இவ்வாறு இதனை நாங்கள் தொகையிடுவது, இந்த வடிவத்திலே இருக்கும் வினாவினை நாங்கள் தொகையிடுவது கடினம். அதாவது இது ஒரு விகிதமுறு சார்பு வடிவிலே காணப்படுகின்றது. பகுதியில் காணப்படும் சார்பினுடைய வகையீடு தொகுதியில் இல்லை. அதே போல் பகுதியில் காணப்படும் சார்பினை தொகையிடுவதற்குரிய முறை எங்களுக்கு இல்லாத காரணத்தினால் நாங்கள் தகுந்த பிரதியீடொன்றினை இங்கு நாங்கள் தெரிவு செய்ய முடியும். ஆகவே எவ்வாறு இந்த வினாவுக்கு பிரதியீடொன்றினை வழங்குவதன் மூலம் இந்த வினாவினை இலகுவான நியம வடிவத்துக்கு ஏற்றதாற்போல மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை நாங்கள் அவதானிக்கலாம். ஆகவே பிரதியீடானது, அதாவது தகுந்த பிரதியீடொன்றினை நாங்கள் இங்கு வழங்கலாம். பிரதியீடு, அதாவது இங்கு நாங்கள் தெரிவு செய்கின்ற பிரதியீடானது இந்த சார்பிலே திரும்ப திரும்ப ஒரு சார்பு அமையுமாக இருந்தால் அந்த சார்புக்கு பிரதியீட்டினை கொடுக்கலாம். அல்லது வர்க்கமூலத்துக்குள்ளே ஒரு சார்பு அமையுமாக இருந்தால் வர்க்கமூலம் விடுபடக்கூடிய மாதிரி ஒரு பிரதியீட்டினை நாங்கள் கொடுக்கலாம். ஆகவே இங்கு e⁻x ஆனது இந்த சார்பிலே மீண்டும் மீண்டும் இடம்பெறுகின்றது. ஆகவே எமது பிரதியீடானது e⁻x ஒரு பிரதியீட்டினை நாங்கள் வழங்கலாம்.
ஆகவே e⁻x சமன் u என்ற பிரதியீட்டினை நாங்கள் வழங்கிக் கொள்கின்றோம். பிரதியீடு வழங்கியதன் பின்னர் x எனும் மாறியிலான சார்பு u எனும் மாறியிலே அமைந்திருக்கின்றது. ஆகவே நாங்கள் uவிற்கும் dxக்கும் இடையிலான தொடர்பினை பெற வேண்டும். ஆகவே இருபுறமும் x குறித்து வகையிடலாம் அல்லது இருபுறமும் u குறித்து வகையிடலாம். அவ்வாறு வகையிட்ட பின்னர் dxக்கும் duவிற்கும் இடையிலான தொடர்பு இவ்வாறு எங்களுக்கு அமையும். dxக்கும் duவிற்கும் இடையிலான தொடர்பு இவ்வாறு எங்களுக்கு அமையும். அவ்வாறு அமையுமாயின் நாங்கள் வினாவிலே தற்போது எக்ஸிலே காணப்படுகின்ற வினாவினை நாங்கள் பிரதியீடு வழங்கப்பட்ட ஜூவிலே மாற்றிக்கொள்கின்றோம். ஆகவே எவ்வாறு மாற்றிக்கொள்வது என்பது தொடர்பில் அவதானிப்பமாக இருந்தால் இங்கு e⁻x ஆனது ஜூவாக காணப்படும். ஆகவே e⁻xக்கு பதிலாக ஜூவினை பிரதியிடலாம். e⁻x என்ற வடிவிலே காணப்படுகின்றது. மறை சுட்டி வடிவில் காணப்படும் வினாவினை நாங்கள் இவ்வாறு நேர் சுட்டி வடிவிற்கு மாற்றிக்கொள்கின்றோம். ஆகவே e⁻xக்கு பதிலாக ஜூவினை பிரதியிடுவதன் மூலம் 1/கீழ் ஜூ சக 1/கீழ் ஜூ என்ற வடிவம் எங்களுக்கு பெறப்படுகின்றது. ஆகவே இந்த வினாவானது இவ்வாறு அமைகின்றது. அதாவது e⁻x முழுவதின் வர்க்கம் சக 1 மேலே e⁻x காணப்படுகின்றது. ஆகவே தற்போது நாங்கள் பிரதியீட்டினை வழங்குவதன் மூலம் இந்த சார்பானது 1/கீழ் ஜூ வர்க்கம் சக 1 என்ற வடிவிலே காணப்படுகின்றது. அதாவது e⁻x dx என்ற வடிவத்திற்கு நாங்கள் du எனும் பிரதியீட்டினை வழங்குகின்றோம். ஆகவே e⁻x dx என்ற வடிவம் இங்கு காணப்படுகின்றது. இதற்கு பதிலாக நாங்கள் duவினை எழுதிக் கொள்கின்றோம். ஆகவே 1/கீழ் ஜூ வர்க்கம், அதாவது e⁻xக்கு பதிலாக ஜூ, ஆகவே ஜூ வர்க்கம் சக 1 du என்ற வடிவம் காணப்படுகின்றது. ஆகவே இங்கு அவதானித்தமாக இருந்தால் இந்த வினாவானது எக்ஸிலே காணப்படும் பொழுது அந்த சார்பு தொகையிடக்கூடியதாக எங்களுக்கு அமையவில்லை. அதற்குரிய பிரதியீடொன்றினை தகுந்த பிரதியீடொன்றினை நாங்கள் வழங்கிய பின்னர் பெறப்படும் சார்பானது ஜூவிலான சார்பானது தொகையிடக்கூடிய ஒரு சார்பாக காணப்படுகிறது. அதாவது இந்த சார்பு எங்களுக்கு தெரியும் 1/கீழ் x வர்க்கம் சக 1 என்ற வடிவம், 1/கீழ் x வர்க்கம் சக 1 என்ற வடிவம். ஆகவே அது tan இன்வெர்ஸ் முறையிலே நாங்கள் தொகையிட்டு கொள்ள முடியும். tan இன்வெர்ஸ் முறையிலே நாங்கள் தொகையிட்டு கொள்ள முடியும். ஆகவே இந்த வினாவினை பார்க்கலாம். இந்த தரப்பட்ட வினா, அந்த வினா எக்ஸிலே காணப்படுகின்றது. நாங்கள் u எனும் பிரதியீடு எக்ஸிலே காணப்படுகின்ற வினாவினை x எனும் மாறியினை u எனும் மாறிக்கு மாற்றிக்கொள்கின்றோம். அவ்வாறு மாற்றிய பின்னர் அந்த வினா இவ்வாறு அமைகின்றது. இந்த வடிவம் எங்களுக்கு தெரியும் tan இன்வெர்ஸ் வடிவம், அதாவது tan இன்வெர்ஸ் வடிவம் 1/கீழ் x வர்க்கம் சக 1 என்ற வடிவமானது tan இன்வெர்ஸ் வடிவமாக எங்களுக்கு காணப்படுகின்றது. ஆகவே இவ்வினாவினை தொகையிட்ட பின்னர் பிரதியீடு கொடுக்கப்பட்ட மாறியிலே வினாவினை தொகையிட்ட பின்னர் நாங்கள் மீண்டும் வினாவில் காணப்படும் மாறி எக்ஸிற்கு அந்த விடையினை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆகவே ஜூவிற்கு பதிலாக நாங்கள் e⁻xனை பயன்படுத்தி கொள்கின்றோம். ஆகவே இவ்வாறு அந்த விடையானது எங்களுக்கு அமையும். ஆகவே இங்கு சி ஆனது எதேச்சை மாறி ஆக காணப்படுகின்றது. ஆகவே நல்லது மாணவர்களே, நாங்கள் சார்புகளினுடைய தொகையீடுகளை கண்டுகொள்வதற்கு அந்த சார்புகள் சிக்கல் வடிவில் காணப்படுமாக இருந்தால் ஒரு குறித்த தொகையீடொன்றினை குறித்த பிரதியீடொன்றினை வழங்குவதன் மூலம் சிக்கல் வடிவில் காணப்படும் சார்பினை நாங்கள் சிம்பிளான வடிவத்திற்கு மாற்றிக்கொள்கிறோம். அது என்ன சிக்கல் வடிவம் என்று சொன்னால், அதாவது நியம வடிவத்துக்கு ஏற்றதாற்போல அமையாத சார்புகளை நாங்கள் பிரதியீட்டின் மூலம் நியம வடிவத்துக்கு ஏற்ற சார்பாக நாங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். எக்ஸிலான ஒரு சார்பான் என்று வைத்துக்கொள்வோமாக இருந்தால் பிரதியீடு வேறு ஒரு சார்பிலே ஒரு t எனும் மாறியிலே அந்த சார்பினை மாற்றி அந்த வடிவத்தில் அந்த சார்பினை தொகையிட்ட பின்னர் மீண்டும் நாங்கள் அந்த எக்ஸிலான சார்பாக அந்த விடையினை மாற்றிக்கொள்ளலாம். ஆகவே தொகையிடுவதற்கான ஒரு நுட்பமாக இந்த பிரதியீட்டு முறை காணப்படுகின்றது. ஆகவே மேலும் ஒரு வினாவுக்கு செல்லலாம். இந்த ஏற்கனவே நாங்கள் திருகோண கணித சார்புகளினுடைய தொகையீடு நாங்கள் பார்த்திருக்கின்றோம். திருகோண கணித சார்புகளிலே சைன் கொஸ் ஆகிய திருகோண கணிதங்களுடைய
தொகையீடுகள் எங்களுக்கு இலகுவானதாக அமைந்திருக்கின்றது. அதே நேரம் சைன் கொஸ் எனும் திரிகோணகடித வடிவங்களினுடைய அடுக்குகளாக சார்புகள் காணப்படும் இடத்து சைன் ஒரு அடுக்கு, கொஸ் ஒரு அடுக்காக அந்த சார்பு காணப்படும் இடத்து அந்த சார்புகளை தொகையிட வேணுமாக இருந்தால் அந்த அடுக்கினை ஓராம் அடுக்குக்கு நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அவ்வாறு மாற்றிய பின்னர் தான் நாங்கள் தொகையிடக்கூடியதாக இருக்கும். ஏனெனில் எங்களிடம் காணப்படுகின்ற நியம வடிவமானது சைன் ஓராம் அடுக்கு எக்ஸ், கொஸ் ஓராம் அடுக்கு எக்ஸ் எனும் வடிவில் காணப்படும் சார்பினுடைய நியம வடிவம் எங்களிடம் காணப்படுகின்றது. ஆகவே ஓராம் அடுக்கு அல்லாத அடுக்குகளில் காணப்படுமாக இருந்தால் அடுக்கை ஒன்றிற்கு மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆகவே அடுக்கானது இரட்டை மடங்காக காணப்படும் இடத்து சைன் ஒரு இரட்டை மடங்கு, சைன் எண்ணாம் அடுக்கு எக்ஸ், அந்த எண்ணானது இரட்டை மடங்கு, அல்லது கொஸ் ஒரு எம்மாம் அடுக்கு எக்ஸ், அந்த எம்மானது இரட்டை மடங்காக காணப்படுமாக இருந்தால் மடங்கு கோண சமன்பாட்டினை பயன்படுத்தி அந்த அடுக்கினை ஒன்றாக மாற்றிய பின்னர் நாங்கள் தொகையிட முடியும். ஆகவே இது தொடர்பான விடயங்களை நாங்கள் ஏற்கனவே பயிற்சிகளை செய்திருக்கின்றோம். ஆனால் அடுக்கானது ஒற்றை மடங்காக காணப்படுமாக இருந்தால் எங்களுக்கு அந்த சார்பினை தொகையிட்டுக் கொள்வது, அதாவது அந்த ஒற்றை மடங்கில் காணப்படும் அடுக்கினை ஓராம் அடுக்குக்கு மாற்றிக்கொள்வது கடினம். ஆகவே ஒற்றை மடங்கில் காணப்படும் சார்புகளை எவ்வாறு சைன் கொஸிலே காணப்படும் சார்புகள், அதாவது ஒற்றை அடுக்கிலே காணப்படும் சார்புகளை எவ்வாறு தொகையிடுவது என்பது தொடர்பில் நாங்கள் இதுவரை கற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே இந்த பிரதியீட்டு முறை மூலம்தான் அவற்றை நாங்கள் தொகையிட முடியும். ஆகவே இந்த வினாவிலே சைன் 5ஆம் அடுக்கு எக்ஸாக காணப்படுகின்றது. ஆகவே ஒற்றை அடுக்காக காணப்படுகின்றது. இந்த அடுக்கினை நாங்கள் இரட்டை அடுக்காக மாற்றிக்கொள்ளலாம். ஆகவே சைன் 5ஆம் அடுக்கு எக்ஸினை சைன் 4ஆம் அடுக்கு எக்ஸ் இன்டூ சைன் எக்ஸ் என்ற வடிவத்தில் நாங்கள் எழுதி கொள்ளலாம். இவ்வாறு எழுதி கொள்வதன் மூலம் அடுக்கினை நாங்கள் இரட்டை அடுக்காக மாற்றிக்கொள்கின்றோம். அடுக்கு இரட்டை அடுக்காக வருமாக இருந்தால் நாங்கள் இலகுவாக தொகையிட்டுக் கொள்ளலாம். தற்போது sin x into dx, இங்கு sin x into dxம் காணப்படுகின்றது. ஆகவே இந்த வடிவில் காணப்படும் சார்பு, இந்த வடிவமானது சிக்கல் வடிவமாக இருக்கின்றது. நாங்கள் பெற்று வைத்திருக்கின்ற நியம வடிவத்துக்கு ஏற்றதாக போல இந்த சார்பு அமையவில்லை. ஆகவே நாங்கள் ஒரு பிரதியீடொன்றினை இங்கு கொடுக்க வேண்டும். அதாவது sin x dx வரக்கூடியதாக ஒரு சார்பினுடைய வகையீடானது sin x dx ஆக அமையக்கூடியதாக நாங்கள் பிரதியீடு கொடுக்க வேண்டும். ஆகவே எமது பிரதியீடானது cos x ஆனது t என cos x-க்கு வேறொரு மாறியிலே நாங்கள் பிரதியீடை கொடுக்கின்றோம். அதாவது இந்த cos x ஆனது t ஆக அமையுமாறு ஒரு பிரதியீட்டை நாங்கள் தற்போது பயன்படுத்தி பார்க்கலாம். அவ்வாறு பயன்படுத்தும் இடத்து எக்ஸிலான சார்பினை நாங்கள் டீயிலான சார்பாக நாங்கள் மாற்றிக்கொள்ள இருக்கின்றோம். அதாவது பிரதியீடொன்றினை தெரிவு செய்த பின்னர் dxக்கும் dtக்குமான தொடர்பினை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இருபுறமும் x குறித்து வகையிடுவோமாக இருந்தால் dt by dx ஆனது cos x-னுடைய வகையீடு மைனஸ் sin x ஆக அமைகின்றது. cos x-னுடைய வகையீடு மைனஸ் sin x ஆக அமைகின்றது. ஆகவே dt ஆனது எங்களுக்கு எவ்வாறு பெறப்படும்? dt ஆனது மைனஸ் sin x dx என்ற வடிவிலே பெறப்படுகின்றது. dt ஆனது மைனஸ் sin x dx என்ற வடிவிலே பெறப்படுகின்றது. ஆகவே தகுந்த பிரதியீடொன்றினை நாங்கள் தெரிவு செய்த பின்னர் dxக்கும் dtக்குமான தொடர்பினை பெற்றுக்கொள்கிறோம். அவ்வாறு பெற்றுக்கொண்ட பின்னர் வினாவிலே நாங்கள் மாற்றம் செய்து கொள்கிறோம். x எனும் மாறியில் காணப்படும் வினாவினை நாங்கள் பிரதியீடு கொடுத்த t எனும் மாறிக்கு நாங்கள் மாற்றிக்கொள்கிறோம். அவ்வாறு மாற்றிக்கொள்வோமாக இருந்தால் இங்கு x எனும் மாறியிலே இந்த வினா காணப்படுகின்றது. நாங்கள் வழங்கப்பட்ட பிரதியீட்டுக்கு ஏற்றதாற்போல இந்த வினாவினை நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம். அதாவது நாங்கள் cos x-க்குரிய பிரதியீடு வழங்கியிருக்கிறோம். அதாவது cos x-க்கு பதிலாக t எனும் பிரதியீட்டினை வழங்கியிருக்கின்றோம். வினாவானது சைனிலே காணப்படுகின்றது. சைனிலே காணப்படுகின்ற வினாவினை நாங்கள் எவ்வாறு கொஸ்ஸுக்கு மாற்றிக்கொள்வது, அதாவது வினாவினை கொஸ்ஸிற்கு மாற்றிய பின்னர் தான் நாங்கள் இந்த பிரதியீட்டினை வழங்க முடியும். ஆகவே சைன் 4ஆம் அடுக்கு எக்ஸினை நாங்கள் சைன் வர்க்கம் எக்ஸினுடைய வர்க்கம் என நாங்கள் எழுதி கொள்ளலாம். ஆகவே
பிரதியீடு கொடுத்ததற்கு பின்னர் dxக்கும் dtக்குமான தொடர்பு இவ்வாறு பெறப்படுகின்றது. ஆகவே sin x dx எனும் வடிவம் அமையுமாக இருந்தால் அதற்கு பதிலாக நாங்கள் dtயினை பிரதியிடலாம். ஆகவே இங்கு எமது வினாவிலே இங்கு sin x dx காணப்படுகின்றது. ஒரு சயவினால் பெருக்கி பிரிப்பதன் மூலம் sin x dxனை எமது வினாவிலே நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம். ஆகவே ஒரு சயவினால் பெருக்கிக் கொள்ள வேண்டும். அதைவிட கொசெக்ஸிலே எமது பிரதியீடு காணப்படுகின்றது. ஆகவே sin xனை திருகோண கணித சமன்பாட்டினை பயன்படுத்தி இவ்வாறு கொஸ்ஸிலே நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம். ஆகவே ஒரு சயவிலே ஒரு மாற்றம். இங்கு சயவினால் பெருக்கி பிரிப்பதன் மூலம் நாங்கள் sin x dxக்கு பதிலாக sin x dxக்கு பதிலாக dt என பிரதியீட்டினை வழங்கிக் கொள்கின்றோம். அதே போல 1 cos வர்க்கம் xக்கு பதிலாக 1 cos வர்க்கம் xக்கு பதிலாக cos x ஆனது t ஆக காணப்படுகின்றது. ஆகவே 1 t ஸ்கொயர்ட் என பிரதியீட்டினை கொடுத்துக் கொள்கிறோம். ஆகவே xில் காணப்பட்ட வினாவினை x எனும் மாறியில் காணப்பட்ட வினாவினை முற்றாக t எனும் மாறிக்கு நாங்கள் மாற்றியிருக்கிறோம். தற்போது இந்த வடிவமானது நாங்கள் கற்று வைத்திருக்கின்ற நியம வடிவத்தினை பயன்படுத்தி தொகையிடக்கூடிய வடிவமாக எங்களுக்கு அமைந்திருக்கின்றது. ஆகவே இந்த சார்பினுடைய விரிவினை நாங்கள் எழுதுவோமாக இருந்தால் a சய b முழுவதினுடைய வர்க்கம் a சய b முழுவதினுடைய வர்க்கம் என்ற வடிவிலே இந்த வினா காணப்படுகின்றது. ஆகவே a வர்க்கம் சய 2 ab சக b வர்க்கமாக அந்த வடிவம் காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட சார்புகளினுடைய கூட்டல் கழித்தல் வடிவிலே வினா அமைகின்றது. ஆகவே தனித்தனி சார்புகளுடைய தொகையீடுகளை நாங்கள் கண்டு கொள்ள முடியும். தனித்தனி சார்புகளுடைய தொகையீடுகளாக நாங்கள் கண்டு கொள்ள முடியும். ஆகவே ஒன்றினுடைய தொகையீடு காண வேண்டும். அதே போல 2t வர்க்கத்தினுடைய தொகையீடு காண வேண்டும். அதே போல tயின் 4ஆம் அடுக்கினுடைய தொகையீடு இங்கு காண வேண்டும். ஆகவே தற்போது இலகுவாக நாங்கள் இந்த தொகையீடுகளை கண்டுகொள்ளலாம். பிரதியீடு வழங்கிய பின்னர் பெறப்படுகின்ற சார்பானது எமது நியம வடிவத்திற்கு உரிய சார்புகளாக அமையும். ஆகவே ஒன்றினுடைய தொகையீடு ஒன்றினை t குறித்து தொகையிடுவமாக இருந்தால் அது t ஆக பெறப்படும். அதே போல இங்கு மாறிலி 2னை பொதுவெடுத்த பின்னர் t வர்க்கத்தினுடைய தொகையீடு tயின் 3ஆம் அடுக்கின் கீழ் 3ஆக அமையும். நாங்கள் ஏற்கனவே கட்டி வைத்திருக்கின்ற xின் எண்ணாம் அடுக்கு எனும் வடிவிலே இந்த வினாக்கள் அமைந்திருக்கின்றது. பிரதியீட்டின் பின்னர் இந்த வினாக்கள் அமைந்திருக்கின்றது. அதே போல இங்கு tயின் எண்ணாம் அடுக்கு அதாவது xின் எண்ணாம் அடுக்கு என்னும் வடிவிலே காணப்படுகின்றது. tயினுடைய 4ஆம் அடுக்கினுடைய தொகையீடு tயின் 5ன் கீழ் 5ஆக அமையும். ஆகவே இங்கு நாங்கள் தொகையிட்டு கொள்ள முடியும். xினுடைய தொகையீடு அதாவது xினுடைய தொகையீடு அதாவது ஒன்றினுடைய தொகையீடானது t குறித்து தொகையிடுவமாக இருந்தால் t ஆக பெறப்படும். முன்னுக்கு ஒரு சய காணப்படுகின்றது. ஆகவே சய t சயத்தர சய இங்கு சகவாக அமையும். 2 மாறிலியினை பொதுவெடுத்த பின்னர் t வர்க்கத்தினுடைய தொகையீடானது tயின் 3ஆம் அடுக்கின் கீழ் 3 என எழுதி கொள்ள முடியும். அதே போல சயத்தர சக சயவாக அமைகின்றது. tயினுடைய 4ஆம் அடுக்கினுடைய தொகையீடு tயின் 5ஆம் அடுக்கின் கீழ் 5 சக c ஆக அமைகின்றது. ஆகவே எமது வினாவானது இங்கு விடை அதாவது நாங்கள் பிரதியீடு கொடுத்த பின்னர் பெறப்படுகின்ற சார்பினை இவ்வாறு இலகுவாக தொகையிட்டிருக்கின்றோம். அவ்வாறு தொகையிட்டு பெறப்பட்ட விடையானது t எனும் மாறியிலே காணப்படுகின்றது. t எனும் மாறியிலே காணப்படுகின்றது. ஆகவே t எனும் மாறியிலே காணப்படுகின்ற அந்த வினாவினை நாங்கள் x எனும் மாறியிலே மாற்றிக்கொள்ள வேண்டும். தரப்பட்ட வினாவானது x எனும் மாறியிலே காணப்படுகின்றது. ஆகவே tக்கு பதிலாக நாங்கள் மீண்டும் xிலே பிரதியிட்டு கொள்ள வேண்டும். ஆகவே t சமன் cos x எனும் பிரதியீட்டினை நாங்கள் ஏற்கனவே வழங்கியிருந்தோம். ஆகவே சய cos x சக 2 மடங்கு கொஸ்கனம் xின் கீழ் 3 சய கொஸ் 5ஆம் அடுக்கின் கீழ் 5 சக c என்ற வடிவில் இந்த விடை எங்களுக்கு அமையும். ஆகவே மீண்டும் பிரதியீடு அதாவது வினா அமைந்த மாறியிலே நாங்கள் விடையினை மீண்டும் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆகவே இவ்வாறு சார்புகளை நாங்கள் தொகையிட்டுக் கொள்கிறோம்.
ஆகவே தரப்பட்ட சார்புகள் எமது நியம வடிவத்துக்கேற்ற வகையில் அமையாத சந்தர்ப்பங்களில் நாங்கள் குறித்த சார்பிற்கு ஒரு பிரதியீட்டினை வழங்குவதன் மூலம் நியம வடிவத்தில் அமைகின்ற சார்பாக நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். எவ்வாறு மாற்றிக்கொள்வது, பிரதியீடுகளை எவ்வாறு தெரிவு செய்வது என்பது தொடர்பில் நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே சில நியமமான பிரதியீடுகள் எங்களிடம் காணப்படுகின்றது. அதைவிட சாதாரணமாக பொதுவாக நாங்கள் பிரதியீடுகளை தெரிவு செய்து கொள்ள முடியும். ஆகவே பிரதியீடு தெரிவு செய்து கொள்வதற்கு சில வழிமுறைகள் காணப்படுகின்றது. அதாவது சிக்கலான வடிவம் காணப்படும் இடத்து, அதாவது வர்க்கமூலத்துக்குள் ஒரு சார்பு வருமாக இருந்தால் வர்க்கமூலம் எடுபடக்கூடிய மாதிரி ஒரு பிரதியீட்டை கொடுக்கலாம். அல்லது ஒரு தரப்பட்ட சார்பிலே ஒரு குறித்த வடிவம் மீண்டும் மீண்டும் அங்கு அமையுமாக இருந்தால் அந்த வடிவத்துக்கு ஒரு பிரதியீட்டை கொடுக்கலாம். இவ்வாறு நாங்கள் பிரதியீட்டினை தெரிவு செய்து கொள்ளலாம். அதைவிட சில நியம வடிவங்கள் எங்களிடம் காணப்படுகின்றது. அதாவது நியம வடிவங்கள், அதாவது பிரதியீட்டு முறைகள். தரப்பட்ட சார்புகள் இவ்வாறு அமையுமாக இருந்தால் நாங்கள் இவ்வாறான பிரதியீட்டினை கொடுத்து கொள்ள முடியும் என்ற சில முறைகளை நாங்கள் வைத்திருக்கின்றோம். அந்த வகையில் சைன் எம்மா மடுக்கு எக்ஸ், அதாவது சைனினுடைய அடுக்காக ஒரு வினா அமையுமிடத்து அந்த அடுக்கானது இரட்டை எண்ணாக அமையுமாயின் நாங்கள் இலகுவாக செய்து கொள்ளலாம். ஆனால் அந்த அடுக்கானது ஒற்றை மடங்காக அமையுமாயின் எமக்கு அந்த சார்பினை தொகையிடுவது கடினம். ஆகவே பிரதியீட்டு முறை மூலம் அந்த வடிவத்தினை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆகவே அடுக்கு ஒற்றையாக அமையுமாக இருந்தால், அடுக்கானது ஒற்றை நேர்நிறை வண்ணாக அமையுமாக இருந்தால் சைன் எக்ஸ் இங்கே வினாவிலே காணப்படுகின்றது. நாங்கள் கொசெக்ஸுக்கு ஒரு பிரதியீட்டினை கொடுத்துக்கொள்ள முடியும். அதாவது கொசெக்ஸ் ஆனது வேறொரு மாறி டி என நாங்கள் கொடுத்துக்கொள்ளலாம். அல்லது கொசெக்ஸ் ஆனது ஒரு ஜூ என நாங்கள் பிரதியீட்டை கொடுத்துக்கொள்ளலாம். ஆகவே இவ்வாறு ஒரு பிரதியீட்டினை தெரிவு செய்வதன் மூலம் இந்த சார்பினை நாங்கள் தொகையிடக்கூடிய வடிவத்திற்கு நாங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். அவ்வாறு மாற்றிய பின்னர் அந்த சார்பினுடைய தொகையீடு டி எனும் மாறியிலே நாங்கள் வழங்கிய பிரதியீட்டின் காணப்படுகின்ற மாறியிலே காணப்படும். அதை மீண்டும் நாங்கள் எக்ஸிற்கு மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆகவே இது எமது முதலாவது முறையாக காணப்படுகின்றது. ஆகவே இந்த வடிவத்தில் காணப்படும் சார்புகளை நாங்கள் இவ்வாறு பிரதியீட்டினை வழங்கிக் கொள்ள முடியும். மேலும் ஒரு வினாவை அவதானிக்கலாம். இங்கு கொஸ் 7 அடுக்கு எக்ஸ் டிஎக்ஸ் என்னும் வடிவில் இந்த வினா அமைந்திருக்கின்றது. எங்களுக்கு தெரியும் கொசெக்ஸினுடைய தொகையீடு எங்களுக்கு தெரியும், நியம வடிவத்திலே இருக்கின்றது. கொஸ் 1 அடுக்கு எக்ஸினுடைய தொகையீடு இருக்கின்றது. ஆனால் ஒரு அடுக்காக வருமிடத்து அந்த அடுக்கு இரட்டை எண்ணாக அமையுமாக இருந்தால் அந்த அடுக்கினை 1 அடுக்குக்கு மாற்றிய பின்னர் கொஸ் 1 அடுக்கு எக்ஸினுடைய தொகையீட்டு நியம வடிவத்தை பயன்படுத்தி நாங்கள் தொகையிட்டுக் கொள்ளலாம். ஆனால் அந்த அடுக்கு ஒற்றை எண்ணாக இருக்குமாயின் நாங்கள் அந்த மடங்கு கோண வாய்ப்பாடுகளை பயன்படுத்தி அடுக்கினை 1 வலுவுக்கு மாற்றிக்கொள்வது கடினம். ஆகவே நாங்கள் ஒரு பிரதியீட்டினை நாங்கள் இங்கு தெரிவு செய்ய வேண்டும். அதற்காக நாங்கள் இந்த அடுக்கினை இரட்டை மடங்காக மாற்றிக்கொள்ளும் விதமாக கொஸ் 7 அடுக்கு எக்ஸினை நாங்கள் கொஸ் 6 அடுக்கு எக்ஸ் இன்டூ கொஸ் எக்ஸ் என நாங்கள் எழுதிக் கொள்கின்றோம். இங்கு ஒரு பிரதியீடு எங்களுக்கு தேவை. ஆகவே கொஸ் 6 அடுக்கு எக்ஸ் ஆனது இவ்வாறு நாங்கள் மாற்றி எழுதிக் கொள்ளலாம். நாங்கள் கொடுக்கின்ற பிரதியீடானது, அதாவது கொசெக்ஸ் டிஎக்ஸ் ஆக அமையுமாறு நாங்கள் ஒரு பிரதியீடினை கொடுக்க இருக்கின்றோம். அதாவது வினா கொசெக்ஸ் ஆக அமையுமிடத்து பிரதியீடானது சைன் எக்ஸிற்கு நாங்கள் வேறொரு மாறியினை பிரதியீடாக வழங்க முடியும். சைன் எக்ஸுக்கு வேறொரு மாறியினை பிரதியீடாக வழங்க முடியும். ஆகவே டி சமன் சைன் எக்ஸ் எனும் பிரதியீட்டினை நாங்கள் இங்கு தெரிவு செய்யலாம். பிரதியீடு வழங்கியதன் பின்னர், அதாவது எக்ஸிலான சார்பினை டீயிலான சார்பாக மாற்றியிருக்கின்றோம். அவ்வாறு மாற்றிய பின்னர், பிரதியீடு வழங்கிய பின்னர் டிஎக்ஸிற்கும் டிடிக்குமான தொடர்பினை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இருபுறமும் எக்ஸ் குறித்து வகையிடும் பொழுது அந்த தொடர்பானது எங்களுக்கு பெறப்படும். கொசெக்ஸ் இன்டு டிஎக்ஸ் ஆக அமையும். அதாவது டிடி ஆனது கொசெக்ஸ் இன்டு டிஎக்ஸ் ஆக அமையும். ஆகவே கொசெக்ஸ் இன்டு டிஎக்ஸ் எனும் வடிவம் காணப்படும் இடத்தில் நாங்கள் டிடி என நாங்கள் எழுதி கொள்ள முடியும். ஆகவே வினாவானது எக்ஸிலே காணப்படுகின்றது. அந்த வினாவினை இவ்வாறு நாங்கள் மாற்றி இருக்கின்றோம்.
தற்போது x எனும் மாறியில் காணப்படுகின்ற வினாவினை t எனும் மாறியிற்கு நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆகவே cos x dxக்கு பதிலாக நாங்கள் dt என பிரதியிட்டுக் கொள்ளலாம். அதே போல cos 6 அடுக்கு x cos 6 அடுக்கு x ஆனது நாங்கள் cos 6 அடுக்கு x என்ற வடிவத்தில் காணப்படுகின்றது. எங்களுக்கு sin xக்கு தான் பிரதியீடு நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம். ஆகவே 6 அடுக்கு x-னை 2ஆம் அடுக்கிற்கு இவ்வாறு மாற்றிக்கொள்ளலாம். cos 6 அடுக்கு x-னை cos 2ஆம் அடுக்கினுடைய 3ஆம் அடுக்கு என்ற வடிவத்துக்கு நாங்கள் மாற்றிக்கொள்கின்றோம். அவ்வாறு மாற்றிய பின்னர் cos வர்க்கம் x-னை நாங்கள் சைனிலே எழுதி கொள்ள முடியும். ஆகவே 1 - sin வர்க்கம் x ஆக நாங்கள் எழுதி கொள்ள முடியும். அவ்வாறு அதாவது cos வர்க்கம் x-னை சைனிலே நாங்கள் இவ்வாறு எழுதி கொள்ளலாம். அதாவது 1 - sin வர்க்கம் x. நாங்கள் கற்று வைத்திருக்கின்ற திருகோண கணித சமன்பாடுகளை பயன்படுத்தி இவ்வாறு மாற்றம் செய்து கொள்ளலாம். அவ்வாறு மாற்றம் செய்த பின்னர் நாங்கள் தெரிவு செய்த பிரதியீடானது அதாவது sin xக்கு பதிலாக நாங்கள் t எனும் பிரதியீடை வழங்கலாம். அதே போல dt ஆனது cos x dx ஆக அமையும். ஆகவே இங்கு பிரதியீட்டினை வழங்கும் பொழுது 1 - t வர்க்கம் முழுவதனுடைய 3ஆம் அடுக்கு இன்டு cos x dxக்கு பதிலாக நாங்கள் dt என பிரதியிட்டுக் கொள்கிறோம். dt என பிரதியிட்டுக் கொள்கிறோம். ஆகவே எக்ஸிலான வினாவினை வேறொரு மாறியில் நாங்கள் மாற்றிய பின்னர் அந்த வடிவமானது தொகையிடக்கூடிய வடிவமாக எங்களுக்கு அமைய வேண்டும். அவ்வாறு அமையுமிடத்து நாங்கள் இலகுவாக தொகையிட்டுக் கொள்ளலாம். இங்கு a சய b முழுவதனுடைய 3ஆம் அடுக்கில் காணப்படுகின்றது. ஆகவே அதிலே மாற்றம் செய்யும் பொழுது a சய b முழுவதனுடைய 3ஆம் அடுக்கினுடைய விரிவங்களுக்கு தெரியும். அதாவது a கனம் சய 3 a வர்க்கம் b சக 3 ab வர்க்கம் சய b கனமாக அது அமைகின்றது. ஆகவே இந்த விரிவினை பயன்படுத்தி இந்த வினாவிலே நாங்கள் மாற்றம் செய்து கொள்ளலாம். a சய b முழுவதனுடைய 3ஆம் அடுக்காக இந்த வினா அமைந்திருக்கின்றது. ஆகவே a கனம் அதாவது ஒன்றினுடைய கனம் 1ஆக அமைகின்றது. சய 3 a வர்க்கம் b அதாவது a 1 a வர்க்கம் 1 b ஆனது t வர்க்கமாக காணப்படுகின்றது. ஆகவே இவ்வாறு நாங்கள் இந்த விரிவினை எழுதிய பின்னர் இந்த சார்பினை நாங்கள் இலகுவாக தொகையிட்டுக் கொள்ளலாம். அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட சார்புகளினுடைய கூட்டல் கழித்தலாக காணப்படுகின்றது. ஆகவே தனித்தனி சார்புகளுடைய தொகையீடாக நாங்கள் தொகையிட்டுக் கொள்ளலாம். ஒன்றினுடைய தொகையீடு எங்களுக்கு தெரியும். அதே போல் டி வர்க்கத்தினுடைய தொகையீடு எங்களுக்கு தெரியும். அதே போல் டீனுடைய 4ஆம் அடுக்கினுடைய தொகையீடு எங்களுக்கு தெரியும். ஆகவே நாங்கள் இந்த சார்புகளை தனித்தனி சார்புகளாக எழுதி நாங்கள் தொகையிட்டுக் கொள்ள முடியும். ஆகவே ஒன்றினுடைய தொகையீடு தேவை. இங்கு மாறிலியினை பொதுவெடுத்த பின்னர் டி வர்க்கத்தினுடைய தொகையீடு தேவையாக இருக்கின்றது. அதே போல் இங்கு மாறிலி 3னை பொதுவெடுத்த பின்னர் டீயின் 4ஆம் அடுக்கினுடைய தொகையீடு தேவை. அதே போல் சய டீயின் 6ஆம் அடுக்காக இங்கு அமைகின்றது. ஆகவே நாங்கள் இதனை இவ்வாறு தொகையிட்டுக் கொள்ளலாம். அதாவது 1 மாறிலியினை பொதுவெடுத்த பின்னர் எக்ஸின் 0ஆம் அடுக்கு என்ற வடிவிலே காணப்படும். ஆகவே டீயின் 0ஆம் அடுக்கு அதனுடைய தொகையீடு டி ஆக எங்களுக்கு அமையும். சய 3 டி வர்க்கத்தினுடைய தொகையீடானது டி கணத்தின் கீழ் 3ஆக அமையும். சக 3 டீயின் 4ஆம் அடுக்கினுடைய தொகையீடானது டீயின் 5ஆம் அடுக்கின் கீழ் 5ஆக அமையும். சய டீயின் 6ஆம் அடுக்கினுடைய தொகையீடு இவ்வாறு அமையும். ஆகவே தரப்பட்ட வினாவானது எக்ஸ் எனும் மாறியிலே காணப்பட்டது. அந்த வினா தொகையிடக்கூடிய வடிவத்தில் இல்லை. நாங்கள் கற்று வைத்திருக்கின்ற நியம வடிவத்தினூடாக நேரடியாக தொகையிடக்கூடிய வடிவத்தில் இல்லை. ஆகவே நாங்கள் வேறொரு மாறியிலே நாங்கள் பிரதியீட்டின் மூலம் அந்த வினாவிலே மாற்றுகிறோம். அவ்வாறு மாற்றிய பின்னர் இலகுவாக தொகையிடக்கூடியதாக அமைகின்றது. அவ்வாறு விடையினை நாங்கள் பெற்ற பின்னர் விடையானது டி எனும் மாறியிலே வருகின்றது. ஆனால் வினாவானது எக்ஸ் எனும் மாறியிலே எங்களுக்கு பெறப்பட்டது. ஆகவே டி எனும் மாறியினை நாங்கள் எக்ஸிற்கு மாற்றிக்கொள்ள வேண்டும். டீக்கு பதிலாக நாங்கள் எக்ஸினை பிரதியிடலாம். ஆகவே நாங்கள் பெற்றுக்கொண்ட பிரதியீடு டி சமன் சைன் எக்ஸ் எனும் பிரதியீட்டினை நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம். ஆகவே இறுதி விடையாக சைன் எக்ஸ் சய 3 சைன் கணம் எக்ஸின் கீழ் 3 சக 3 சைன் 5ஆம் அடுக்கு எக்ஸின் கீழ் 5
sin 7ஆம் அடுக்கு எக்ஸின் கீழ் 7 இவ்வாறு எங்களுக்கு விடை அமையும். ஆகவே ஒரு தரப்பட்ட வினாவானது தொகையிடக்கூடிய வடிவில் காணப்படாத விடத்து நாங்கள் தகுந்த பிரதியீடொன்றினை வழங்குவதன் மூலம் தொகையிடக்கூடிய வடிவத்துக்கு மாற்றிய பின்னர் அந்த சார்பினை தொகையிட்டு அந்த விடையினை பெற்றுக்கொண்ட பின்னர் மீண்டும் வினாவிலே காணப்படுகின்ற சார்புக்கு மாற்றிக்கொள்ள முடியும். ஆகவே இங்கு அவதானிப்பமாக இருந்தால் நியமமாக இந்த பிரதியீட்டின் முறையினை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். அதாவது திரிகோண கணித சார்பு கொஸ் ஒரு அடுக்கு கொஸ் எண்ணாம் அடுக்கு எக்ஸ் என்ற வடிவில் வினா அமையுமாக இருந்தால் இந்த அடுக்கானது ஒற்றை எண்ணாக காணப்படும் இடத்து அடுக்கானது ஒற்றை நேர் ஒற்றை எண்ணாக அடுக்கானது ஒற்றை நேர் நிறை எண்ணாக காணப்படும் இடத்து நாங்கள் பிரதியீடொன்றினை தெரிவு செய்ய முடியும். அந்த பிரதியீடானது வினாவில் கொசெக்ஸ் காணப்படுமாக இருந்தால் சைனெக்ஸுக்கு நாங்கள் ஒரு பிரதியீட்டினை கொடுப்பதன் மூலம் அதாவது சைனெக்ஸுக்கு ஒரு பிரதியீட்டினை கொடுப்பதன் மூலம் தரப்பட்ட வினாவினை தொகையிடக்கூடிய ஒரு வடிவத்துக்கு மாற்றி தொகையிட முடியும். ஆகவே இது ஒரு நியமமான முறையாக நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். மேலும் ஒரு வடிவத்துக்கு நாங்கள் செல்லலாம். இந்த வினாவிலே சைன் ஒரு அடுக்கு எக்ஸ் காணப்படுகின்றது. அதே போல் கொஸ் வேறொரு அடுக்கு காணப்படுகின்றது. ஆகவே அடுக்கிலே இரட்டை மடங்கு இருக்குமாக இருந்தால் இரட்டை எண் இருக்குமாக இருந்தால் நாங்கள் தொகையிட்டு கொள்ளலாம். இங்கு இரு திரிகோண கணிதங்கள் பெருக்கல் வடிவிலே காணப்படுகின்றது. பெருக்கல் வடிவிலே காணப்படும் திரிகோண கணிதங்களை கூட்டல் கழித்தல் வடிவுக்கு மாற்றிய பின்னரே நாங்கள் தொகையிட முடியும். அவ்வாறு கூட்டல் கழித்தல் வடிவத்துக்கு மாற்ற வேண்டுமாக இருந்தால் அடுக்கு ஒன்றாக அமைய வேண்டும். அடுக்கு ஒன்றாக அமைய வேண்டும். ஆகவே நாங்கள் இவ்வாறான வினாக்களில் நாங்கள் ஒற்றை அடுக்கை கொண்ட திரிகோண கணிதத்தினை நாங்கள் கருத்தில் எடுக்கலாம். அதாவது சைன் 3ஆம் அடுக்கு எக்ஸினை கருதுவோம். இங்கு பிரதியீடாக கொசெக்ஸுக்கு ஒரு பிரதியீடொன்றினை வழங்குவதன் மூலம் இந்த வினாவினை இலகுவாக செய்து கொள்ள முடியும். ஆகவே சைன் 3ஆம் அடுக்கு எக்ஸினை சைன் வர்க்கம் எக்ஸ் இன்டூ சைன் எக்ஸ் டிஎக்ஸ் என்ற வடிவில் நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம். அதாவது சைன் எக்ஸ் டிஎக்ஸாக அமையக்கூடியதாக நாங்கள் ஒரு பிரதியீட்டினை வழங்கலாம். பிரதியீடானது கொசெக்ஸுக்கு ஒரு பிரதியீட்டினை நாங்கள் வழங்குகிறோம். அதாவது கொசெக்ஸ் சமன் டி எனும் பிரதியீட்டினை நாங்கள் வழங்குகிறோம். அவ்வாறு மாற்றிய பின்னர் வினாவிலே மாற்றத்தினை செய்து கொள்ளலாம். இங்கு சைன் வர்க்கம் எக்ஸ் காணப்படுகின்றது. ஆகவே சைன் வர்க்கம் எக்ஸினை நாங்கள் கொஸ்ஸுக்கு மாற்றிக்கொள்ள முடியும். அவ்வாறு மாற்றிய பின்னர் நாங்கள் பிரதியீட்டினை வழங்கிக் கொள்ளலாம். அதே போல பிரதியீடு கொடுத்த பின்னர் நாங்கள் எக்ஸ் எனும் மாறியினை டி எனும் மாறிக்கு மாற்றி இருக்கின்றோம். ஆகவே டிஎக்ஸுக்கும் டிடிக்குமான தொடர்பினை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இருபுறமும் எக்ஸ் குறித்து வகையிடுவதன் மூலம் அல்லது இருபுறமும் டி குறித்து வகையிடுவதன் மூலம் டிஎக்ஸிற்கும் டிடிக்குமான தொடர்பினை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதாவது டிடி ஆனது இவ்வாறு எங்களுக்கு பெறப்படுகின்றது. sin x dx ஆக பெறப்படுகின்றது. ஆகவே இங்கு sin x dx காணப்படுகின்றது. ஆகவே ஒரு சயவினால் நாங்கள் பெருக்கி பிரித்து கொள்வதன் மூலம் இங்கு dt இனை நாங்கள் இங்கு கொண்டு வர முடியும். ஆகவே எக்ஸிலே காணப்படுகின்ற இந்த வினாவினை நாங்கள் பிரதியீடு வழங்கப்பட்ட மாறி டீயிலே நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அவ்வாறு மாற்றுவமாக இருந்தால் இந்த வினாவானது எக்ஸிலே காணப்படுகின்றது. நாங்கள் டீயிலே மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆகவே sin x dxக்கு பதிலாக dt என பிரதியிடலாம். ஆகவே இங்கு ஒரு இங்கு ஒரு வினை நாங்கள் மாற்றம் செய்து கொள்ளலாம். ஆகவே பிரதியீடானது டி கொசெக்ஸ் ஆக இருக்கும் இடத்தில் நாங்கள் டீயினை வழங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல டிடிக்கு பதிலாக அதாவது sin x dx காணப்படுமாக இருந்தால் நாங்கள் dt என பிரதியீடு கொடுத்து கொள்ளலாம். ஆகவே இந்த வினாவினை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆகவே சைன் வர்க்கத்தினை கொஸ்ஸிலே மாற்றிக்கொள்கிறோம். சைனிலே காணப்படுகின்ற சார்பினை கொஸ்ஸிலே மாற்றிக்கொள்கிறோம். இங்கு கொஸ் 4ஆம் அடுக்கு x நேரடியாக பிரதியிட முடியும். sin x dxக்கு நாங்கள்
இந்த sin x dx ஆனது sin x dx ஆக மாற்றிய பின்னர் dt என பிரதியிட்டுக் கொள்ளலாம். ஆகவே ஒரு சயவினால் பெருக்கி கொள்வதன் மூலம் நாங்கள் சகவினை சயத்திர சயவாக எழுதிக் கொள்ளலாம். ஆகவே சயவின்டு சய sin x dx ஆக இங்கு அமைகின்றது. ஆகவே இங்கு dt ஆக இது அமையும். ஏனைய சார்புகள் கொஸ்ஸிலே காணப்படுகின்றது. ஆகவே 1 மைனஸ் டி வர்க்கம் cos xக்கு பதிலாக t என கொடுக்கலாம். ஆகவே 1 மைனஸ் டி வர்க்கம் இன்டு டீனுடைய 4ஆம் அடுக்கு இன்டு dt ஆக அமையும். ஆகவே இவ்வாறு இந்த வினாவினை நாங்கள் x எனும் மாறியிலே காணப்பட்ட வினாவினை t எனும் மாறிக்கு மாற்றியிருக்கிறோம். தற்போது அடைப்பு நீக்கிய பின்னர் இலகுவாக தொகையிட்டுக் கொள்ளலாம். ஆகவே அடைப்பு நீக்கிய பின்னர் நாங்கள் தொகையிட்டுக் கொள்ள முடியும். இங்கு டீயின் 4ஆம் அடுக்கு தர 1 டீயின் 4ஆம் அடுக்கு என பெறப்படும். இங்கு டீயின் 4ஆம் அடுக்கு தர டி வர்க்கமானது டீயின் 6ஆம் அடுக்கு என பெறப்படும். ஆகவே சய டீயின் 5ஆம் அடுக்கின் கீழ் 5, இங்கு சயத்திர சய சக டீயின் 7ஆம் அடுக்கின் கீழ் 7 சக சி என அமைகின்றது. ஆகவே இவ்வாறு நாங்கள் தொகையிட்டு கொள்ள முடியும். எக்ஸிலே காணப்பட்ட வினாவினை x எனும் மாறியிலே காணப்பட்ட வினாவினை தகுந்த பிரதியீடானது டி எனும் மாறியிலே காணப்பட்டது. ஆகவே டி எனும் மாறிக்கு மாற்றி இவ்வாறு தொகையிட்ட பின்னர் நாங்கள் மீண்டும் x எனும் மாறியிலே நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது டி சமன் cos x எனும் பிரதியீடு நாங்கள் வழங்கிய பிரதியீடானது டி சமன் cos x எனும் பிரதியீட்டினை நாங்கள் மீண்டும் பிரதியிட்டு கொள்ள வேண்டும். ஆகவே எமது விடையானது இவ்வாறு பெறப்படும். ஆகவே இங்கு டீயின் 5ஆம் அடுக்கு அதாவது cos 5ஆம் அடுக்கு x, இங்கு டீயின் 7ஆம் அடுக்கு cos 7ஆம் அடுக்கு x இவ்வாறு பெறப்படுகின்றது. இங்கு c ஆனது எதேச்சை மாறிலி ஆக காணப்படுகின்றது. ஆகவே நல்லது மாணவர்களே, சார்புகளுடைய பிரதியீடு எவ்வாறு சார்புகளுக்கு பிரதியீட்டினை வழங்கிக் கொள்வது, பிரதியீட்டின் நன்மைகள் என்ன, அதாவது நியம வடிவத்தில் அமையாத சார்புகளுக்கு தகுந்த பிரதியீட்டினை வழங்குவதன் மூலம் நியம வடிவிற்கு நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம். அவ்வாறு நியம வடிவுக்கு மாற்றிய பின்னர் அந்த சார்புகளை நியம வடிவங்களை பயன்படுத்தி தொகையிடலாம். தொகையிட்டு பெறப்பட்ட விடைகளை மீண்டும் வினா அமைந்திருக்கின்ற மாறிக்கு நாங்கள் மாற்றி கொள்ள முடியும். இவ்வாறு நாங்கள் பிரதியீட்டினை பயன்படுத்தி சார்புகளை தொகையிடலாம். தற்போது வகுப்பு நிறைவடையும் நேரம் அண்மித்துள்ளதால் மீண்டும் ஒரு வகுப்பில் மேலதிக விடயங்களை நாங்கள் ஆராயலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.